நான் வரத்துக்கு முன்னாடி நீ எப்படி தூங்கலான்னு அப்படி கேட்கலான்னு வந்து ரொம்ப வருத்தமா நிக்கிறீங்களா? வருத்தமா? நான் உன்னை கேட்கலான்னு வந்தேன், ஆனா நீ என்ன கேட்டுட்ட. ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு? மனசு வரல. என்னது? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடிக்காம வரத்துக்கு மனசு வரல. சரி வாங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு வேண்டாம். நீ சாப்பிட்டியா? என்ன புதுசா கேக்குறீங்க? நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? உங்களுக்கு வேண்டானா எனக்கும் வேண்டாம். இல்ல வந்து நான் வெளியில சாப்பிட்டு வந்துட்டேன். போய் சொல்றீங்க நீங்க. நான் இல்லாம நீங்க என்னைக்கும் தனியா வெளியே சாப்பிட்டதே கிடையாது. இல்ல ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணதுனால வெளியில போய் சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன இருந்தாலும் எனக்கு தனியா உட்கார்ந்து சாப்பிட பிடிக்கல. நீ தனியா சாப்பிடணும், நான் இருக்கேன்ல. இது வரைக்கும் நீ தானே எனக்கு பரிமாறி இருக்க, இன்னைக்கு நான் உனக்கு பரிமாற போறேன். ஓகே? வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், நீ இங்கே இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏன் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் லவ். நான் சாப்பிட மாட்டேன். நீங்க ஏன் முகத்தை உம்முன்னு வச்சிருக்கீங்க? இவ என்ன சின்ன குழந்தை மாதிரி விளையாடுறாளேன்னு யோசிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா என்னோட விளையாட்டு தனெல்லாம் போயிடும். நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். யார் அந்த பொண்ணு? யாரு என் சக்காலத்தின்னு கேட்டேன். அவ பேர் என்ன? அவ ரொம்ப அழகா இருப்பாளா? திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஒரு புருஷன் தன் பொண்டாட்டி கிட்ட ரொம்ப அன்பா நடந்துகிட்டா அதுல ஏதோ இருக்குன்னு அர்த்தம். வெளியில தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணுதான், அவளதான் நான் காதலிச்சேன்.
அது நீதான். அப்போ வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பழக்கம் இல்லாத வேலையெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. சாமியே கும்பிட மாட்டீங்க. இந்த ராத்திரியில போய் என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. இப்படி ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது தப்பா? வேண்டாம் வேண்டாம், வேதாந்தெல்லாம் வேண்டாம். வாங்க வந்து படுங்க. ம். 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 ஐயோ, என்னது இது? வயசாயிடுச்சா? கட்டில்ல ஏறுறதுக்கே கஷ்டப்படுறீங்க. நமக்கும் வயசாகுதுல்ல. வயசாயிடுச்சா? அப்ப அது என்ன செக் பண்ணிடலாம். எலிசபெத், இன்னைக்கு எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. தூங்குனா சரியாயிடும் நினைக்கிறேன். வயசாயிடுச்சு, உங்களால ஒண்ணும் முடியல. நல்லா தூங்குங்க. ஹாய் டார்லிங். இது என்னன்னு சொல்ல முடியுமா? உங்க வேலை எதுவும் போயிடுச்சா என்ன? இல்ல, மறுபடியும் உன்னோட கெஸ் தப்பாயிடுச்சு. ஏதோ ஒண்ணு. நாம வானத்துல பறக்க போறோம், ஃப்ளைட்ல போக போறோம். நாளைக்கு நாம காஷ்மீருக்கு போக போறோம். எனக்கு இப்ப எங்கேயும் போக இஷ்டம் இல்ல. எனக்கு இதான் சொர்க்கம். அன்னைக்கு நீ காஷ்மீருக்கு போகணும்னு ஆசைப்பட்டல்ல, நான் தானே உன்னை தடுத்தேன். என்னோட ஆசை எல்லாம் நீங்க நிறைவேற்றி வைப்பீங்களா? என்னோட ஆசை எல்லாம் உங்களோட நீண்ட காலம் இருக்கணும். அதை உங்களால நிறைவேற்ற முடியுமா? நீ டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டியா? ஆமா, பார்த்தேன். ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? நான் வருத்தப்படுவேனா? நான் உங்க மனைவி மிஸ்ஸஸ் ராஜு. அழக்கூடாது. நான் அழல. 1000 காலம் வாழ்ந்தாலும் கிடைக்காத சந்தோஷத்தை எனக்கு இந்த குறைஞ்ச காலத்திலேயே நீங்க எனக்கு தந்துட்டீங்க. நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே, நான் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு. ஆனா நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு இந்த சந்தோஷமே போதும். நான் நிம்மதியா சாவேன். நான் உங்களை நினைச்சுதான் கஷ்டப்படுறேன். உங்களை தனியா விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு.
கர்த்தாவே, ராஜுவுக்கு இந்த வேதனை தாங்குற சக்தியை கூட இனிமே அழ மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அழக்கூடாது, எனக்காக நீங்க அழக்கூடாது. ராஜு, டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு. நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாமா? நாளைக்கு போய் பார்க்கலாம். இனிமே நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன்.